10ஆம் தேதி பொட்டு மாமா பேசினதுல இருந்து கலை உடன்பிறப்பு எல்லாம் உண்மையிலே ரொம்ப கொதிச்சு போயிருப்பீங்க. தும்ப விட்டு வாழை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மை. பொட்டு மாமா கருப்பு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பாதுகாவலரும் இங்கிட்டு ஒரு போலீஸ் செக்யூரிட்டியும் வச்சுக்கிட்டு வீரவசனம் பேசிட்டு இருக்காரு. எழுதி கொடுத்த ஒரு வீரவசனம் பேசியிருக்காரு. இதுல குளத்தூர்ல போய் 5 நிமிஷம் போட்டாராம். 5 நிமிஷம் பேசினாராம். கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாமனிதன் நினைச்சிருந்தான்னா ஒன்னே இல்ல, ஆதவ இல்ல, ஒட்டுமொத்த தாவக்கினரையும் சில்லி புரோட்டா போட்டிருக்க முடியும், நூல் புரோட்டா போட்டிருக்க முடியும், பன் புரோட்டா போட்டிருக்க முடியும், சிக்கன் சுக்கா ஆக்கி இருக்க முடியும், மட்டன் வறுவலாக்கி இருக்க முடியும். திமுக தலைவர் அது நினைச்சிருந்தார்னா என்ன உனக்கு வீரவசனம்? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவா இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற அந்த காவல்துறை அப்பா முத்துவேல் கருணாநிதி தானே இருந்தது. அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவிக்க போன நம்ம கனிமொழி எம்பி அவர்களை தாவேக அமைச்சர்கள் வந்து மாலை ஓட்டதுக்கு பின்னாலதான் நீங்க போக முடியும்னு தடுக்க முடிஞ்ச அந்த காவல்துறையினால 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த திருச்சி கரூர்ல 6500 போலீஸ கொண்டாந்து நிக்க முடிஞ்சு அந்த காவல்துறை அப்ப யார்கிட்ட இருந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி தானே இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒட்டுமொத்த பேரும் சுக்கா போட்டிருக்கலாம்ல. ஒட்டுமொத்த பேரையும் ஒட்டுமொத்த தற்குறிகளையும் விஜய் உள்பட அத்தனை பேரையும் ஜட்டியோட நிக்க வச்சிருக்கலாம்ல காவல்துறையில. சட்டம் உங்களுக்கு மட்டும் இல்ல, சட்டம் எங்களுக்கும் இருந்திருக்கும்ல. அந்த நாகரிக அரசியல் செஞ்ச அந்த மனித நேயமிக்க ஒரு தலைவனை இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற அளவுக்கு உனக்கு எவன் தைரியம் கொடுத்தான்னு தெரியல. நீ உண்மையில விஜய்ங்கிற ஒரு மனிதன் இருக்காப்ல, அவர் ஒரு பயந்தாங்கோலி தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நடுராத்திரில போகும்போது சிலர் நடந்து வர போகும்போது இந்த பயத்தை மறைக்கிறக்காண்டி கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டே வருவாங்க, சத்தமா சொல்லிட்டு வருவாங்க கந்த சஷ்டி கவசம். அதே மாதிரி திமுக மேல உள்ள பயத்தை மறைக்கிறதுக்கு தன்னுடைய ஆட்சியில ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியல, மக்கள் அங்கங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் நடந்துகிட்டு இருக்கு, அதை திசை திருப்பதற்கு எழுதி கொடுத்த டயலாக்க பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக எழுதி கொடுக்காமையே டயலாக் பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் இருக்காங்க என்கிட்ட. இவ்வளவு தூரம் பண்ண உன்னைய அன்னைக்கே தலைவர் நினைச்சிருந்தாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா எல்லாம் பண்ணிருக்க முடியும். நூல் புரோட்டா இல்ல, கொத்து புரோட்டா இல்ல, ஸ்லோன் புரோட்டா இல்ல, பன் புரோட்டா இல்ல, நூல் புரோட்டா இல்ல, அத்தனை புரோட்டாவையும் உங்களை போட்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவன் கரூர் பிரச்சனை முடிஞ்சதுக்கு பின்னால அவர் சொன்ன கரூர் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால அவர் சொன்னாரு, எந்த அரசியல் தலைவரும் நினைக்கிறது இல்ல, எந்த அரசியல் தலைவரும் யாரும் இறந்து போகணும்னு நினைக்கிறது இல்ல. அதனால இது யதார்த்தமா நடந்த விஷயம்னு சொன்ன ஒரு தலைவன் எங்க கொத்து புரோட்டா போட்டேன்னு சொல்லி தெனாவட்டா பேசுற நீ எங்க? இதே மாமன்றத்தில், இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பக்தவச்சலத்தை விடுங்க, அண்ணா காலத்துக்கு பின்னால எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்து கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தாரு 3 ட்ரிப். அதுக்கு பின்னால ஜெயலலிதா முதலமைச்சராகி எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து அதில் எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கும். எவனும் திமுக தலைவரை இவ்வளவு மரியாதை குறைவா இவ்வளவு கீழ்த்தரமா பேசின எவனும் கிடையாது. சரித்திரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவன் சொல்றான் கரூர்ல நீ ஒரு முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர் சொல்ல போகும்போது ஒரு கொத்து புரோட்டா போட்டோம், அதாவது ஒரு மு.க. ஸ்டாலின கொத்து புரோட்டா போட்டோம், உங்க கட்சியை கொத்து புரோட்டான்னு சொல்ல ஒரு முதலமைச்சர் சொல்ல போகும்போது டேஸ் கூட சொல்ல போகும்போது உன்னை ஒருமையில பேசுறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதாவது இன்னைக்கு விஜய்னு ஒரு நடிகனை என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம், ஆனா முதலமைச்சருங்கிறதுனால அந்த பதவிக்கு மரியாதை இருக்கு. விஜய்க்கு இல்ல, ஜோசப் விஜய்க்கு மரியாதை நாங்க கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம். என்னைக்கு நீ ஒரு நடிகனா இருந்தா நாங்களும் விரும்பணும். ஆனா இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதனை இந்த தமிழ்நாடு அரசியலே கண்டிருக்காது. எவ்வளவு அரசியல் எதிர்மறை கருத்து இருக்கலாம், எவ்வளவோ இருக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சரா நாற்காலியில உட்கார்ந்தவன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசின முதலமைச்சர் நீ தான். எடப்பாடி பழனிசாமியோ எம்ஜி ராமச்சந்திரனோ இல்ல ஜெயலலிதாவோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அமர்ந்த அவையில இருந்தாங்க
எதிர்கட்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். 13 வருஷமா எதிர்கட்சியா இருந்தோம். 10 வருஷம் ஜெயலலிதா காலத்தில் எதிர்கட்சியா இருந்தோம். எவனும் இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு தலைவனை விமர்சனம் பண்றது இல்ல. திருப்பி பேசுறதுக்கோ திருப்பி அசிங்கமா திட்டுறதுக்கோ எங்களுக்கு ஒண்ணு பெரிய காரியம் கிடையாது. ஐடி ஆக்ட் இன்னைக்கு பேச்சிலேயோ இல்ல இதுலயோ இல்ல சமூக சேவையில எழுதினாலும் ஐடி ஆக்ட் ஒன்னும் செஞ்சிட முடியாது. எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. உனக்கு உள்ள கருத்து, உனக்கு இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா ஒரு முதலமைச்சர் பேச போகும்போது எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா பேசுறான்ட்டு ஒரு வாரம் உள்ள போய் ஒரு மாசம் உள்ள இருப்பா, பையோட காத்திருக்கோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இவ்வளவு மோசமாங்க. அதாவது என்ன, திமுக ஒரு சாபமாங்க. எதுவுமே செய்யாம சர்க்காரியா ஊழல் ஊழல்னு பேசினாங்க. அதுல எந்த நிரூபணமும் ஆகல, விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணாரு அப்படின்னாங்க. அதுக்கு முன்னால மஞ்சப்பையோட வந்தாரு, ரயில் டிக்கெட் ஏறி வந்தாரு அப்படின்னு. எப்ப எவனுமே வாங்காத நேரத்தில் அம்பாசிடர் கார் வாங்கின தலைவன், கோபாலாபுரத்தில் அன்னைக்கே வீடு வாங்கின தலைவன், தன் படத்துக்கும் தன் வசனத்துக்கும் தன் கதை வசனம் திரைக்கதைக்காண்டி பல லட்சம் வாங்கின அந்த தலைவன், அப்பவே பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அந்த தலைவன் அவ்வளவு கொச்சியா பேசினாங்க. டிக்கெட் எடுக்காம வந்தாரு அப்படின்னு. ஆனா உண்மையில டிக்கெட் எடுக்காம வந்தது இந்த விஜயோட அப்பன் தான் வந்தது. மதுரையில இருந்து சென்னைக்கு போனது டிக்கெட் எடுக்காம போனேன்னு அவனே சொன்னது. நீங்க சோசியல் மீடியால இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதுக்கு அடுத்து சர்க்காரியா ஊழல்ல திமுக சர்க்காரியா ஊழல் பண்ணிச்சுன்னு ரொம்ப காலம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை கொத்தோட கொண்டாரு அப்படின்னாங்க. ராஜீவ் காந்திய இதுல வந்து திட்டமிட்டு சதி செஞ்சிச்சு திமுக அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, கரூர்ல இவன் ஜோசப் விஜய சொல்றான், கரூர்ல வந்து திட்டமிட்டு திமுக தான் இது பண்ணுச்சு. திமுக மட்டும் இல்ல, திமுக காவல்துறையா, ஒரு காவல்துறைக்கு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் சொல்ற வார்த்தையா, காவல்துறையை வச்சு நம்ம செஞ்சிட்டோமா, என்னையை தடுத்திருக்கலாமே, நான் நாமக்கல் இருந்து வரும்போது என்னை தடுத்திருந்தா நான் இந்த சம்பவம் நடந்திருக்காது, எனக்கு தெரியாம போச்சு. என்ன தெரியாம போச்சு உனக்கு? கொத்து புரட்டான்னு போட தெரிஞ்ச உனக்கு, பேச தெரிஞ்ச உனக்கு தெரியலையா? டேஷன் சொல்ல தெரிஞ்ச தெரியல, இப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்ல தெரிஞ்ச உனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு சம்பவம் நடக்குன்னு தெரியாதா? அந்த டிஎஸ்பி சொன்னாரா இல்லையா, கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? கேட்காம நான் உள்ளதான் போவேன்னு சொல்லிட்டு ட்ரோல் கேமராவையும் ஹெச்டி கேமராவையும் வச்சு ஜனநாயகனுக்கு ஷூட்டிங் எடுத்துட்டு இன்னைக்கு சொல்றான் திமுக தான் திட்டமிட்டு செஞ்சிச்சு அப்படின்னு. இத்தனை பழிகளோட இன்னொரு பழியும் ஏத்துக்கிறோம். ஆனா ஒன்னே சும்மா விட மாட்டோம். கொத்து புரட்டா நீ போட்டத இன்னைக்கு தலைவர் நினைச்சிருந்தாருன்னா உங்களை அன்னைக்கே போட்டிருக்கலாம். இன்னமும் டைம் ஆகல. சர்வாதிகாரியா இருந்த ஜெயலலிதா 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாசம் ஆட்சிக்கு வருது, ஜூன் மாசம் ஒரு பொதுப்பணித்துறையில ஒரு அதிகாரியை வச்சு கேஸ் போட வச்சு, காலையில கேஸ் போட்டு சாயந்தரம் நைட்டு 12 மணிக்கு தலைவரா ஒரு போலீஸ் டீமே வந்து தூக்கிட்டு போன அராஜகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். நம்ம அதையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 1991 89 டிஸ்மிஸ் ஆகி, ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி 1991 நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நினைச்ச நேரத்தில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. எங்களுக்கு கிடைச்சது ஒரே தலைவர் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதுக்கு பின்னால பரிதி இளமலதி ஜெயிச்சாரு, இளம்பரிதி ஜெயிச்சாரு. அந்த 2 இருந்துட்டே வந்திருக்கோம். பாராளுமன்றத்தில் 0 ஆகி செஞ்சிருக்கோம். எதிர்கட்சி தலைவராக கூட இருந்திருக்கோம். ஆனா 2021 ஜெயிச்சு வந்தோம்ல. அரசியலும் தமிழக அரசியல் களம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இன்னைக்கு தெனாவட்டா பேசுறிய, பாடி லாங்குவேஜோட பேசுறிய, அது எல்லாருக்கும் பேச தெரியும். காலம் வரும். எவ்வளவு தூரம் உன்னை தேடி ஓடி வந்திருக்காங்க. கூட்டணி கட்சியில இருந்து அதிமுகவில இருந்து எல்லாத்தையும் இழுத்து நீ வந்திருக்கீல்ல, அந்த காலம் மாறும். எல்லாமே அந்த விக்டிம் அந்த கார்டு இருக்கு பாத்தியா, இந்த சிம்பதி கார்டு, அது ஒரு ட்ரிப் தான் நீ யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிட்ட. இனி நீ சொல்றதை எவனும் நம்ப மாட்டான். நீ என்ன ஆட்சியில என்ன பண்ற, என்ன இது பண்றேன்னு தான் பாப்பான். ஊழலே இல்லாத ஆட்சியை உருவாக்கிட்டாராம். 2 மாசத்துல ஊழலே இல்லாத ஆட்சியை உருவாக்கிட்டாங்களாம். இப்ப பாத்தீங்களா, அரசு வழக்கறிஞர்களுக்கு
10 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு அரசு வழக்கறிஞருக்கு வாங்கியிருக்கா அப்படின்னு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசி இருக்கிறதாக தகவல் வந்தது. இது ஊழல் இல்லையா? இவன் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையில் அனுமதி வாங்கிறதுக்கு பல இடத்துல வந்துகிட்டு இருக்கு. கனிம வள கள்ளங்கள் இன்னைக்கு கேரளாக்கார வீடியோ எடுத்து போட்டிருக்கான். தென்காசிக்கு பக்கத்துல புளியரையில ஒரு வண்டிக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 அந்த டிஃபரன்ஸ் வச்சுட்டு வாங்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமா வாங்குறாங்க. அது தெரியலையா? நீ 6 மணிக்கு மேல பனையூர் பங்களா போனீங்கன்னா காலையில தானே வர்ற. தலைமைச் செயலத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா அங்க மூலையில இருந்து வெளியே வருதுல, வெளியே என்ன நடக்குன்னு தெரியணும்ல உனக்கு. ரத்தம் கொதிச்சதுங்க. என்ன அதாவது அவனோட அந்த பாடி லாங்குவேஜோட அவன் பேச போகும்போது அந்த அந்த சொல்றான் பாருங்க, ஒரு டான்ஸ் செய்யல அப்படின்னு. ஒவ்வொரு திமுக தொண்டை 2 கோடி திமுக தொண்டா எதுக்குமே செய்யாம நடிச்சு பணம் சம்பாதிச்சு அதுல ஒத்த பைசா கூட செலவழிக்காம இலங்கை தமிழர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் போது சிம்பு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போகும்போது எங்கள் நற்பணி பண்றது சார்பாக 500 ரூபாய் கொடுத்த ஒருத்தன் இன்னைக்கு திமுக தலைவரை 70 ஆண்டு காலம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டி என்னெல்லாம் முன்னேற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு தலைவர் கலைஞரும் மு.க. ஸ்டாலினும் இந்த திராவிட இயக்கங்கள். நம்ம மட்டும் இல்ல, திமுக மட்டும் இல்ல, நம்ம செய்த அந்த சாதனைகள் அடுத்தடுத்து செஞ்ச அதிமுகவும் சேர்ந்து செஞ்சதுனால திராவிட கட்சிகள் சேர்ந்ததுனால தமிழ்நாடு இப்ப நம்பர் 1 இருக்கு. நீனே சட்டை கலரை தூக்கி வர்ற அளவுக்கு தான் தமிழ்நாடு வச்சிருக்கு. இந்த ரெவென்யூ எப்படி உருவாக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே செஞ்சதுனால தானே தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு. இவ்வளவு நலத்திட்ட உதவி எந்த மாநிலம் செய்யாத இலவசங்கள் செய்தும் தமிழ்நாடு முதல் இடத்துல உட்கார்ந்து இருக்குன்னா என்ன செய்யறது? எல்லாம் இந்த திராவிட கட்சிகளை அந்த திராவிட கட்சியில ஒன்னா அதிமுகவை அழிக்க நினைக்கிறீங்க. எனக்கு அதுல மகிழ்ச்சி இல்ல, திமுக காரனுக்கு அதுல மகிழ்ச்சி இல்ல. ஜெயலலிதா இறந்த போதே அவன் எழுதின கவிதை இல்ல அப்படின்னா நீங்க ஆளக்கூடாதுன்னு நினைச்சோம், நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கல. அதான்டா திமுக காரன். இன்னைக்கு அதிமுகவை அழிவை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. எங்கனால வேதனையா இருக்கு. எங்களுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்கணும்னா ஒரு சொல்லுவாங்க, ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட சொன்னது, வைகோ திமுக உடைச்சு தனியா போகும்போது நிறைய பேர் போனாங்க. மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேர் போய் அறிவாலயத்தை கைப்பற்ற போறோம், சின்னத்தை கைப்பற்ற போறோம்னு அந்த இடத்துல இருக்க போகும்போது ஜெயலலிதா நினைச்சிருந்தாருன்னா நிறைய காரியமா உனக்கு மதிமுக உதவி பண்ணிருக்க முடியும். அப்ப ஒரு தலைவர் சொன்ன, ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஜெயலலிதா சொன்னதாக எனக்கு சில நண்பர்கள் சொன்னதை சொல்லியிருக்காங்க. அம்மா, நீங்க ஆட்சி பண்ண போகும்போது உங்களுக்கு எதிராக நிக்கக்கூடிய அந்த தகுதி உள்ள இது திமுக மட்டும்தான். இவரெல்லாம் வைகோ எல்லாம் நம்பி நீங்க எதிர்கட்சியா இருந்தா அது உங்களுக்கே அவமான குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த உதவியும் பண்ணல மதிமுகவுக்கு. ஒரு வைராக்கிய நினைச்சிருந்துச்சுன்னா, ஒரு வன்மம் நினைச்சிருந்துச்சுன்னா அதை தடுத்திருக்க முடியும். ஏதாவது வைகோக்கு உதவி பண்ணி செஞ்சிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு பொறுத்தவரை உள்ள திமுகவுக்கு எதிரி, நான் இவங்க எதிரியை பார்க்கல, ஏதோ ஒரு காத்துல மேல ஏதோ ஒரு உட்கார்ந்துருச்சு. ஆடி காத்துல ஏதோ ஒரு குப்பை ஏறி கோபுரத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நமக்கு அரசியல் இந்த இடத்துல இருக்குன்னா ஒரு தகுதியுள்ள அரசியல் அப்படின்னு போகும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் அதை அழிக்க பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் நினைக்க போகும்போது எனக்கு என்ன இவ்வளவு தூரம் இருந்தீங்களே, அதிமுக ஒண்ணு அழிவு சுத்தமா ஒண்ணு பூஜ்யமாயிரலையே. 28 தொகுதியில ஜெயிச்சு 5 தொகுதியிலும் ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு இப்பவும் 59 கிட்டத்தட்ட 53 தொகுதியில ஜெயிச்சு வந்ததுல கூட்டணியோட. அதுக்குள்ளேயும் நீங்க காசு கொடுத்தான் நம்ம பதவியை காப்பாத்திக்கிறோம், நம்மளுடைய அந்த சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் இப்படி போய் அதிமுக இருந்து போய் அங்க போயிட்டு அவன் அந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் இந்த பொட்டு மாமா உள்ள உட்கார்ந்துருக்கான். இவங்க 2 பேரும் அந்த காருக்கு காவல் காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. 2 பேரும் டயர் இறக்குற அந்த பழக்கம் தானே இவங்களுக்கு. அதனால நீ கத்து, நீ பாடி லாங்குவேஜ் பண்ணு, எது வேணும் பண்ணு, திமுக காரணம் ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. உன்னுடைய சைகைகள், உன்னுடைய இது ரீல்ஸ் போடத்த உதவி, ரீல்ஸ் போட்டு காசு கொடுத்து ரீல்ஸ் போடத்த உதவுமே ஒழிய திமுக காரணம் இன்னும் கூட நீ உசுப்பேத்தி விடுற. நீ இன்னும் மன வருத்தத்துல ஒதுங்கி இருந்தவன் கூட எந்திரிச்சு வந்து என்னுடைய இயக்கத்தை என் தலைவனை இவன் எப்படா பேசலாம் அப்படின்னு எல்லாம் பொங்கி எழுதுறதுக்கு தான் உன்னுடைய பேச்சு இருக்கு.
திமுக உன்னுடைய பேச்சோ உன்னுடைய செய்கைகளோ உன்னுடைய காவல்துறை அடக்குமுறைகளாலோ திமுக காரன ஒரு கூந்தலம் முடுங்க முடியாது. அவன் எப்பவும் அவன் இயக்கத்துக்காண்டி உழைக்கக்கூடியவன் அத்தனை பேரும். இன்னைக்கு மணி மாதிரி அல்லக்கைகள் காசு கொடுத்து எது வேணாலும் பேசுவான். அன்னைக்கு அவன் பேசின திமுக தொண்டனை அசைக்க முடியாதுன்னு சொன்னான் அதே மணி. இன்னைக்கு திமுக ஐடிவிங்க திமுக காசு கொடுத்து தான் வேலை பார்க்கறாங்க. டீயை குடிச்சு விளாக்குறேன்னு சொன்ன அதே மணி இப்ப மாத்தி சொல்றான். எல்லாம் காசு தானே. இந்த காசு இவன்ட்ட உள்ள காசு யார்ட்ட இல்லாம இல்ல. ஆதவ அர்ஜுனா காசை கொடுத்து எல்லாம் பண்ணி தானே இவன் தூக்கணும். இப்ப சோபா செட்டோட எங்களுக்கு அதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராத. 2016 செஞ்சிருந்தோம்னா மோடியோட கை கொடுத்திருந்தோம்னா நாங்க தாண்டா ராஜா. இது வரைக்கும் நீங்களாம் வர முடியுமா? கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு காதர் மைதீன் சொல்றான் வயசானவருங்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்து பேசுறேன். அவ்வளவு அசிங்கமா திட்ட வேண்டிய கேரக்டர் அவரு. இன்னைக்கு நவாஸ்கனி முஸ்லீம் லீமுக்கு இல்ல, அது நவாஸ்கனி லீக் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு. ஒரு வக்பு வாரியத்துக்காண்டி ஒரு அமைச்சர் பதவிக்காண்டி தன்னுடைய மனச்சாட்சியை மறந்து இஸ்லாமியர்களுடைய நலனை மறந்து இப்ப சொல்றாரு அவரு பாஜக எங்களுக்கு எதிரி இல்லைன்னு. திமுக யாருக்காண்டி பண்ணது? பாஜகவோட இணைஞ்சு எல்லா வேலையும். இப்ப பாஜகவோட இணைஞ்சிருந்தோம்னா ஒரு நிமிஷம் போதுமே. அமித்ஷா நினைச்சாருன்னா முடிஞ்சிச்சு இந்த கட்சி. தாவேக்காங்கிற கட்சியே இருக்காத, போட்டிட்டு இருக்கே முடியாத. இப்பவும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நீ காதர் மைன் சொல்றாரு பாஜக எங்களுக்கு எதிரி இல்லைங்கிறாரு. இன்னைக்கு திரும்ப நேத்து ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு. அவருடைய இஷ்டம். நம்ம கட்சியை விட்டு போயாச்சுங்கிறாரு. அப்புறம் நான் இல்ல நாங்க திமுகவோட தான் இருக்கேங்கிறாரு. அப்புறம் நான் அங்கதான் இருக்கேங்கிறாரு. அவர் எந்த வேணாலும் பேசிட்டு போறாரு. வைகோங்கிற கேரக்டர் முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சாச்சு. இனி காங்கிரஸா இருந்தாலும் திருமாவா இருந்தாலும் வைகோ நமக்கு தேவையே கிடையாது. நம்ம புது கூட்டணியை பார்ப்போம், இல்லைன்னா தனிச்சு நிற்போம். அந்த ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம தான் பல விஷயங்களை நம்ம தவறு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சொல்றான வேலை கொடுத்திருக்கான், அரசு வேலை கொடுத்திருக்கான், சட்டத்திலே இடம் இல்ல. எந்தவித படிப்பு இல்லாம ஒரு நடிகனை பார்க்க அந்த கூட்ட நெரிசல செத்து போன 30க்கும் மேற்பட்ட ஆட்களுக்கு இன்னைக்கு அரசாங்க வேலை கொடுத்திருக்கான். கோர்ட் சொல்லி இருக்கு இது நிரந்தரம் கிடையாதுன்னு. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு எஸ்பி ஆபீஸ்ல வேலையா, அங்கே வேலையெல்லாம் கொடுத்திருக்காங்க. எத்தனை திமுக காரன் போயிருப்பான் அமைச்சர்கள்ட்ட. நம்ம ஆட்சி இருக்க போகும்போது சட்டம் பேசுனீங்களே. நான் எஸ் சிவசங்கர குறை சொல்லல. ஒரு கட்சிக்காரன் போக்குவரத்துல அவன் இறந்துட்டாங்க. போக்குவரத்துல இருந்தாலும் இறந்துட்டாருங்க. நம்ம கட்சிக்காரர், கட்சி விசுவாசி இறந்து போயிட்டாரு. ரொம்ப நாள் அவங்க பையன் பிஇ முடிச்சிருக்கான். அவன் ஒரு கருணையின் அடிப்படையில் அவர் வேலை இவர் கிடைக்கும். என்ன வேலைன்னா கண்டக்டர் வேலை தான் கொடுக்குறேங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றான், பிஇ முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது அபிஷியலா ஏதாவது வேலை, ஒரு ஆபீஸ் பாயா இல்ல ஏதா இருந்தாலும் ஆபீஸ்க்குள்ள வேலை பார்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னா, அவர் நீண்ட கால அதிமுக ஆட்சியில கிடைக்காதுன்னா நம்ம திமுக ஆட்சி வரும், கருணையின் அடிப்படையில் ஏதாவது ஆபீஸ் வேலை நம்ம பிஇ முடிச்சிருக்கோம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவன் காத்திருந்தான். கிடைக்கல, பல பேர்ட்ட சொல்லி கிடைக்கல. எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால என்கிட்ட சொல்ல போகும்போது நான் அவரை கூட்டிட்டு போனேன். நேரம் உட்கார்ந்து பேசினேன் எஸ் சிவசங்கர்ட்ட. அவர் என்ன சொன்னாரு, இல்லங்க சட்டத்துல இடம் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நாளைக்கு ஏதாவது கேஸ் போட்டு எது போட்டா சட்டத்துல இடம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தவிர்த்துட்டாரு. அன்னைக்கு அவர் இதை மீறி அவனுக்கு போட்டு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த சட்டம் இன்னைக்கு இவனுக்கு பொட்டுமாமாக்கு இணங்குற சட்டம் நமக்கு இணங்காதா? மகேஷ் பொய்யாமலிட்ட போனா 1000 சட்டம் சொல்லுவாரு. ஒரு கட்சிக்கார ஃபேமிலிங்க குழந்தைய விட்டுட்டு அங்க போய் வேலை பார்க்குது, டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அவருக்காண்டி போய் அந்த பொம்பளை அவ்வளவு கஷ்டப்படுது குழந்தைகள் வச்சுக்கிட்டு. நேரடியா போய் மகேஷ் பொய்யாமலிட்ட நான் கொடுத்தேன். சட்டம் அதெல்லாம் உடனே மாத்த முடியாது, உடனே இது பண்ண முடியாதுன்னு அவ தவிர்த்துட்டாங்க. அவர் யாருன்னு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மகேஷ் பொய்யாமலியை பார்த்தா நேரா பார்க்க முடியும், இல்ல அவ உதவியாளர் யாராவது ஒருத்தர் டெலிபோன் பண்ணி பேச முடியுமா? யாரையாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஒரு விஷயம் கொடுத்திருக்கோமே அதை எப்படி ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு கேட்க கூட முடியாது. அந்த நிலைமையை தானே வச்சிருந்தாங்க. ராமேஸ்வரத்துல ஒருத்தர் கோயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, கோயில் ஊழியர். அவரு நம்ம திமுக தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் மாதிரி இருந்தார். அவரு
பாக்கெட்ல இது தலைவருடைய தளபதியாருடைய போட்டோ வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டிசி என்ன பண்றான் பார்த்துட்டு இங்க எல்லாம் கட்சி எப்படி இது பண்ணு சொல்லிட்டு உடனே தூக்கி சங்கரன் கோயிலுக்கு அடிக்கிறாங்க. நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சங்கரன் கோயிலுக்கு அடிக்கிறான். சங்கரன் கோயில நம்ம ராமேஸ்வரம் நகர் செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் ஒவ்வொரு தூரம் பேசினாங்க சேகர் பாபுட்ட. அவர் BA பாண்டுரங்கிட்ட பல முறை நான் பேசியிருக்கேன். கமிஷனர் ஆபீஸுக்கு அவர் நடையா நடந்த அந்த ஆளு அழகர்சாமி கமிஷனர் அங்க சென்னையில இருந்து சேகர்பா வீட்டுக்கும், ஏன்னா ஒய்ஃப் ஆபரேஷனா இருந்துச்சு, அவன் அங்க படுத்து கிடக்கான். மாற்றவே இல்லைங்க, 2 வருஷம் கடைசி வரைக்கும் மாற்றலங்க. அந்த ஆளு கடைசியில வெந்து நொந்து போய் இப்ப தாவேக்காக்கு போயிட்டாரு. எதிர்பார்ப்பு எல்லாம் நீங்க செய்ய முடியல, அப்புறம் என்ன கூந்தலுக்கு அந்த பதவியில உட்கார்ந்து இருக்கீங்க? இன்னைக்கு சட்டம் பண்றான், இன்னைக்கு சட்டம் பேசியது இல்ல, நம்ம சட்டம் பேசி எல்லாம் கொடுக்கல. இல்ல ஒரு அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை கிடைச்சிச்சாங்க. அமைச்சர் கீதா ஜாவனுக்கு டெலிபோன் பண்ணி நானே நேரடியா பேசினேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அங்கன்வாடி பணியாளர் கூட திமுக போடுறது ஏமா அப்படின்னு கேட்டா அதிகாரிகள் போட்டுட்டு போயிட்டான்னு கீதா ஜீவன் என்கிட்ட நேரடியா சொன்னுச்சு. அதிகாரிகள் போட்டுட்டு போயிட்டான், அவன் நேத்து நாளைக்கு ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மொத்தமா போட்டு விட்டு போயிட்டான், காசு வாங்கினான்னு தெரியல, அப்படி போட்டு போயிட்டான்னு கீதா ஜீவன் என்கிட்ட சொன்னுச்சு. ஒரு அங்கன்வாடி பணியாளர், ஒரு சத்துணவு பணியாளர்கள் எதுக்குமே திமுக கார அனுபவிக்கலங்க. சொல்றாங்கல்ல ஊழல் பண்ணிச்சு, ஃபண்ட் சேர்த்தாரு, அதை சேர்த்தாரு. கட்சிக்கு ஃபண்டுங்கிறது எவன்டா சேர்க்கல? நீ ஆதவர்ஜன கேட்டு பாரு என்ன கட்சிக்கு ஃபண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. புஷி ஆனந்த கேளு என்ன ஃபண்ட் கட்சிக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கான்னு. போஸ்டர் ஒட்ட கூட முடியாத நிலையில இருந்த இன்னைக்கு தாவேக்கார பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு போஸ்டர் அடிக்கிறான், கட் அவுட் வைக்கிறான். எங்க இருந்து அவனுக்கு காசு வருது? ஊழலே பண்ண மாட்டாராம். ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு காசு இல்லாதவங்க ஆயிரக்கணக்கான கட் அவுட் வைக்கிறான், இன்னோவா கார்லயும் இதுலயும் பறக்கிறான். எப்படா காசு வருது உங்களுக்கு? எங்க இருந்து வருது? ஊழலே பண்றது இல்லையா நீங்க? இதுல பாவம் திமுக காரன் தான். ஒண்ணுமே செய்யாம எதுவுமே செய்யாம கெட்ட பேர் மட்டும். திமுக காரன் ரவுடி செய்வான், திமுக காரன் காசு சம்பாதிப்பான், திமுக காரன் கொள்ளையடிப்பான். இதே பேச்சு தானடா. நீங்க இப்படித்தாண்டா எங்களை போட்டு கொண்டே விட்டீங்க. இந்த புதுசா ஜென்சி டீம்னு ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா? நீங்க செய்யுங்க, நீங்க இது பண்ணுங்க. ஜென்சி அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. நீங்க ஜென்சி டிஎம்கேன்னு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் வேணும். அவன் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமோ பெரிய பெரிய ரேஞ்சுக்கு போயிட்ட மாதிரி அவரு பேட்டி தனியா கொடுக்கிறாரு. அவரு செய்தியாளர்களை கூப்பிட்டு அது இதுன்னு பேசுறாரு. இல்லங்க, நீங்க இளைஞர்கள், நீங்க உங்களுடைய ஆர்வம் இது பண்ணீங்க, மீட்டிங் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். திமுக என்ன சொல்லுதோ, திமுக தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து என்ன செய்யணும் அதைத்தான் செய்யணும். நீங்க தனியா ஜென்சி டீம்னு திமுக ஆதரவா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. டிஎம்கேன்னு சேர்த்து நீங்க போட்டுட்டீங்கன்னா திமுக காரனை கூட்டிட்டு சில விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னா அந்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். நினைச்ச மாதிரி எதுவும் செஞ்சிட முடியாது, நினைச்ச மாதிரி எதுவும் பேசிட முடியாது. அவன் ரீல்ஸ் போட்டு தப்பா பேசி பொய்ய உண்மையாக்கி பேசி ரீல்ஸ் போட்டு வந்தானே, அது இல்ல திமுக. திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, திமுகக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதுபடிதான் நம்ம நடக்கணும். நீங்க ஜென்சி டிவியா இருந்தாலும் எதா இருந்தாலும் அதுதான் நிலைச்சு வரும். நமக்கு ரீல்ஸ் போட்டா நம்ம திருப்பி ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வெளிப்படுத்துங்க. திமுக இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு என்னென்ன செஞ்சிருக்கு அதை நீங்க தெரியப்படுத்துங்க. கீழ்மட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் பாத்தீங்களா, 20 பேரா இருந்தாலும் 50 பேரா இருந்தாலும் தெருமுனை பிரச்சாரம் பண்றான். இந்த அரசு என்னென்ன செய்யும் சொல்லிட்டு ஊரா போய் மக்கள் மத்தியில பேசுறான். அது மாதிரி பேசுங்க.